திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டாரு பாருங்க. எங்க நீ 2024 பலாப்பழ சின்னம் அடைஞ்சிட்ட அப்புறம் திருப்பி எப்படி ரெட்டையில உங்களுக்கு கிடைக்குங்க? ஒண்ணு நீ குக்கர் சின்னத்துல நின்றுட்டு போங்க, இல்ல பாஜக சின்னத்துல இருந்து போங்க, இல்ல பலாப்பழத்தை கேட்டுட்டு போங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிண்டல பண்ணாரு, சீரியஸா சொன்னாரா? கிண்டல் தான் பண்ணிருக்காரு. இல்ல கிண்டலா திருப்பி சொல்லல. அவர் தினகரன் எனக்காக பேசணும், நான் வழக்கு போட்டது எல்லாமே ஒன்றிணையணும் அப்படிங்கறக்காகவும் தொண்டர்களுடைய அந்த உரிமை மீட்கப்படணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் நான் வழக்கு போட்டேன். எங் பக்கமும் ஆதரவு நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கறக்காக மட்டும்தான் நான் பலாப்பழ சின்னத்துல ராமநாதபுரத்துல 2024ல போட்டியிட்டேன். மற்றபடி எனக்கு எம்எல்ஏ ஆகணும்னோ அல்லது நான் தேர்தலில் போட்டியிடணும், தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்துக்காக இந்த ஒரு உரிமை மீட்பு கழகம் உருவாக்கப்படலை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அப்ப உரிமை மீட்டு கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் ம். பெரியவர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருந்ததுன்னா ம். ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ம். பைக்கராஷ் ரோட்ல இருக்குது, அங்க போய் எதுக்கு சூரிய ஆடி அங்க இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு துரோகம் செயல் பண்ண? அது சொல்லுங்க. இவருக்கு ஒன்னே ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய கண்டிஷன் அந்த வழக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்க. இல்ல அதுவுமே சொல்லிட்டாரு அவரு. ஒன்று இணையணும் அல்லது நம்ம சேர்றோம் அப்படின்னா அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தா இன்னைக்கு காலையில பேசின மாதிரி நம்மளுக்கு புரியுது. முதல்ல வித்ட்ரா பண்ணி காமிங்க. அதுதான் எடப்பாடி சொல்றாரு.